சொல்லி நான் இந்த வேதத்துக்காக நீண்ட காலம் ஆசைப்பட்டேன். பணம் எனக்கு இருக்கிறது போதும், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை கையில் எடுத்தான். அந்த வேதத்தை கையில் எடுத்து அதை அப்படி பிரித்து பார்க்குறான். அதில் பிரித்து பார்த்தா அதில் ஒரு லெட்டர் இருக்குது, 2 கவர் இருக்குது. அதில் ஒரு கவர் பிரித்து பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் செக் இருக்குது. இந்த எவ்வளோ அமௌண்ட் அவர் வச்சுருந்தாரோ, ஒரு $5000 வச்சுருந்தாருன்னா ஒரு $20,000 செக் இருக்குது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த கவர் பிரித்து பார்க்குறேன், அதில் அந்த 19வது சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் ரொம்ப விலையேற பெற்றது, இந்த வேதம் ரொம்ப விலையேற பெற்றது. இந்த வேதத்தை வாஞ்சிக்கிற உனக்கு என்னுடைய சகல சொத்தும் சகல பொருளும் உனக்கு தான். இதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்காக அந்த வில் அதில் எழுதி வச்சிருக்கிறார். சரியா? இது உண்மையோ கதையோ என்னமோ, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை நான் தூஷிக்கலை, ஆனால் அசட்டை பண்ணுறேன். நான் என்ன செய்யலை? வேதத்தை தூஷிக்கலை, ஆனால் அசட்டை பண்ணுறேன். நீங்கள் காலையில் வாசிக்காமல் வந்தியே, நீ அப்போ என்ன பண்ண? வேதத்தை சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? அசட்டை பண்ணீங்க. அப்போ அதில் ஒரு சாபம் தலையில் நிற்குது. ஆமென்.